இந்த அஞ்சலி பண்ணிட்டு இருக்க கோல்மால் எல்லாமே நம்ம இவங்க அதாவது மகேஷ் இருக்கான் இல்லையா? பைக்கர் மகேஷ். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் தெரிய வந்துட்டுருக்கு. ஏற்கனவே அஞ்சலி இருந்துட்டு தான் கர்ப்பமாவே இல்லாம, அதாவது அவளால கர்ப்பம் ஆகவே முடியாது. அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு, நம்ம இலக்கியா கிட்ட மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தில இருக்க எல்லாரையுமே கட்ன புருஷன கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சுக்கிதான், அப்பப்போ மாசத்துக்கு 1,00,000, 2,00,000, 3,00,000 இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் இருந்துட்டு, இந்த அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கான ஒரு பரிகாரமா பணத்த வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தான். இப்போ கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகேஷ் இருந்துட்டு, "உங்க பொண்டாட்டி பண்றத நீங்களே பாருங்க கார்த்திக்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, வீடியோ எவிடன்ஸோட இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வசமா சிக்க வைக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு, "இப்ப என்னடா பண்றது?" அப்படின்ற மாரி குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி சொல்ற மாதிரி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள அந்த இலக்கியாவ வெளிய எடுக்கிறதுக்காகவும், இலக்கியாவ வந்து மறந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி கிட்ட சொன்னா, கண்டிப்பா இலக்கியாவ வெளிய எடுத்துருவா. அதே சமயம் இந்த ரேவதி இருந்துட்டு இப்போ அப்ரூவரா மாறிட்டா. கடைசியில இலக்கியா வெளிய வந்துருவா. இப்போ என்னடா பண்றது? எந்த வகையில இலக்கியா வெளிய வந்தாலும் நமக்கு தானடா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் வந்துட்டு வந்து ஃபோன் பண்ணி, "நான் சொல்ற இடத்துக்கு நீ வரியா? இல்லையா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கான். அந்த ஒரு டைம்ல மகேஷ் அதாவது அந்த அஞ்சலி வேற வழியே இல்லாம, அவன் சொன்ன இடத்துக்கு போயிட்டு அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகேஷ் சொல்றான், "நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கன்னு தெரியுமா? இப்ப மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன பத்தின ரகசியத்த சொன்னேன்னு வையேன், இதுக்கு முன்னாடியாச்சும் பரவால்ல. கார்த்திக் அடிச்சு உன்ன வீட்ட விட்டு விரட்டியிருப்பான். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீ இலக்கியா மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளியிருக்க. இந்த மாரி சமயத்துல மட்டும் நான் உண்மைய சொன்னேன்னு வையேன், உன்னோட கதையே முடிஞ்சிரும். ஜெயில்ல போயிட்டு நீ பல வருஷம் ஜெயில் களிய வந்து தின்ன வேண்டியது தான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, எனக்கு இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 20,00,000 பணம் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறான். இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு சரியான ஷாக்கு. என்னாலலாம் குடுக்க முடியாதுடா. நீ கேட்கும்போதெல்லாம் குடுக்கறதுக்கு, நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பணக்கட்டா பணம் இத மரமா வச்சிருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு, "என் பொண்டாட்டி கிட்ட என்னடா தகராறு பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் என்ட்ரி குடுத்தவரு, "டேய் முட்டாள் கார்த்திக், நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? இந்த அஞ்சலிய முழுசா நம்பி நீ ஏமாந்து போய் போனது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் இருந்துட்டு, "அஞ்சலி நீ எனக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு, நான் கார்த்திக் கிட்டயே டீல் பேசிக்கிறேன். கார்த்திக் நான் உன் பொண்டாட்டிய பத்தின ரகசியத்த சொல்றேன். ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "நீ கேட்கிற பணத்த நீ எவ்வளோ கேட்டாலும் நான் குடுக்குறேன். என்ன விஷயம்னு சொல்லிட்டு வந்து சொல்றா?" அப்படின்ன உடனே தான் அஞ்சலியோட முழு ரகசியத்தையும் அதாவது 5,00,000 10,00,000னாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து உண்மைய சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தான். இப்போ 5,00,00,000 10,00,00,000 அப்படின்ன உடனே அவ்வளோ தான்டா வெல் செட்டில்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கிட்டு, கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க ஆரம்பிச்சுறான். இத பார்த்ததுக்கு அப்புறமா கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஏமாந்து போனது. இன்னொரு பக்கம் ஏமாந்து போனதுலருந்து இலக்கிய அண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டோமே! அப்டின்ற வருத்தம் வேற. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.